is whole number. Whole number அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா, என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இதில் வரும் அப்படின்னு சொன்னால் ஹோல் நம்பர் அப்படிங்கும்போது 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா, இதுதான் நம்ம ஹோல் நம்பர் சொல்கிறோம். இந்த ஹோல் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா W அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், டினோட்டட் as W. ஓகேவா, இதில் அதே மாதிரி இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு என்னது, இந்த 0வை தவிர மீதி எல்லாமே என்ன தான் நமக்கு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் Nன்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்போம். ஓகேவா, சக்ஸஸர்ங்கிறது என்னது நமக்கு, when 1 is added to the number. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்னது சக்ஸஸர் அப்படி சொல்லுவோம். அதே ரேசர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா when 1 is subtracted from the number. ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர்லேருந்து -1 ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 18 ஒரு நம்பர் இருக்குது, அது சப்ராக்ட் -1 சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 17ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எல்லா நம்பருக்குமே ஒரு ப்ரொடியூசர் இருக்கும். எந்த நம்பருக்கு ப்ரொடியூசர் இருக்காதுன்னு சொல்லி சொன்னால் ஹோல் நம்பரான 0க்கு மட்டும்தான் ப்ரொடியூசர் இருக்கவே இருக்காது. நம்பரில் இல்லாத ப்ரொடியூசர் நம்பர் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், நம்ம 0 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர். கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்படின்னா என்ன அப்படின்னா when two numbers are added the order of a number does not affect the same sum. அதை நம்ம ஆட் பண்ணுற அந்த நம்பர் வந்து ஆப்போசிட் இன்னொரு சைடில் பார்த்தா அது வந்து அஃபெக்ட் ஆகாது. இப்போ A + Bன்னு ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைட்லேயும் அதேமாதிரி B + Aன்னு ஒரு நம்பர் ஆட் பண்ணால் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ A அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ஒரு 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், B அப்படிங்கிறதுல 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ A + Bன்னு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே A + Bயில் 2 + 4, இங்கே Bயோட வேல்யூவில் 4 + 2 அப்படின்னு எடுக்கும். ரெண்டுக்கு என்ன ஆன்சர் வரும், ரெண்டுமே என்ன தான் வரப்போகுது, 2 + 4னாலும் 6 தான், 4 + 2னாலும் நமக்கு என்ன தான் வரப்போகுது, ஆன்சர் 6 தான் வரும். ஸோ அப்போ ஆட் பண்ணுற நம்பர் ரெண்டு பக்கமும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். இதே மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள், ஏயோட வேல்யூ 2 × 4ன்னு இந்த பக்கம் இருக்கும், பியோட வேல்யூ 4, ஏயோட வேல்யூ 2, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், நமக்கு 8 தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ ரெண்டுமே அப்போ என்ன தான், சேம் தான். ஸோ இதுதான் கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இதே வந்து இது சப்ராக்ஷன் டிவிஷன்லேயும் இந்த கம்யூட்டேட்டிவிட்டி வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 நம்பர்ஸ் எடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி கம்யூட்டேட்டிவிட்டியில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு 2 நம்பர்ஸ் தான் பார்த்துருப்போம், இங்கே 3 நம்பர்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா, the numbers are added does not matter. எந்த நம்பர் நம்ம வந்து ஆட் பண்ணாலும் அது வந்து மேட்ரு கிடையாது. சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போது ஏயோட வேல்யூ 43, ஏயோட வேல்யூ வந்து 43ன்னு இருக்குது, பியோட வேல்யூ வந்து 57ன்னு இருக்குது, சியோட வேல்யூ வந்து 25ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போது ஏயோட வேல்யூவில் 43 + 57 ப்ளஸ் சியோட வேல்யூவில் 25. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசோசியேட்டிவில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ A × B × C = A × B × Cன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஏக்கு வேல்யூ வந்து நான் 2ன்னு எடுத்திருக்கேன், பிக்கு வேல்யூ வந்து 4 அண்ட் சிக்கோட வேல்யூ வந்து 8. ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், A × B × C = A × B × C. ஓகேவா, இப்போ ஏயோட வேல்யூவில் நம்ம என்ன போட போகிறோம், 2ன்னு போட போகிறோம், பியோட இடத்துல 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா, இன்ட்டு சியோட வேல்யூ 8. அதே மாதிரியே இங்கே ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 8. இப்போது 2 × 4 எவ்வளோ வரும், 8, 8 × 8 அப்படின்னு இந்த சைடில் இருக்கும். இந்த பக்கம் 2 × 4 × 8 எவ்வளவு, 32. அப்போ 2 × 32 என்ன வரும், 64. 8 8s are 64. ரெண்டுமே ஈக்குவலாக வருதா, இதுதான் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இப்போ அதே ஏயோட வேல்யூலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூலே பாருங்கள் அடிஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். A + B + C = A + B + Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏயோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம், 2ன்னு சொன்னோம், பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூவில் 8 போட்டாச்சு, ஏயோட வேல்யூவில் 2 + 4 + 8ன்னு எழுதியாச்சு. ஓகேவா,
பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 8. இப்போ என்ன வருவீங்க 2 + 4 எவ்வளவு 6 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோமா அடுத்து ப்ளஸ் 8 அடுத்து 2 + 4 + 8 எவ்வளவு 12 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 12 + 2 எவ்வளோ வந்திருக்கும் 14 அதே மாதிரி இங்கே 8 + 6 எவ்வளோ வரும் 14 ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ இதே இதில் சப்ராக்ஷன் இதுலேயும் சப்ராக்ஷன் அண்டு டிவிஷன் வந்து அசோசியேட்டிவில் வராது ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் அசோசியேட்டிவிட்டி ஆர் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அதாவது பண்ணுறோம் இல்லையா ரெண்டு நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணுறோம் ரெண்டு தான் ஓகேவா ஏபின்ற ஒரு நம்பரையும் பிசிங்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறதும் அதேவும் ஏயும் சியும் காமனாக இருக்கக்கூடிய பிஏ மல்டிபிள் தனியாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ஏயும் சியும் மட்டும்தான் இருக்கும் இல்லையா அந்த ஏ + சியை ஆட் பண்ணிவிட்டு அந்த பியோட மல்டிபிள் பண்ணுறது ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏயோட வேல்யூ 2ன்னு வச்சுக்குவோம் சரியா பியோட வேல்யூ 4ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இங்கே 4 × சியோட வேல்யூ 8ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது இங்கே என்ன இருக்கும் ஏயோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம் 2 சியோட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம் 8 × பியோட வேல்யூ 4 இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 2 × 4 8 + 4 × 8 32 அப்படின்னு வந்திருக்கும் இங்கே 2 + 8 என்ன வரும் 10 × 4 இப்போ இங்கே என்ன வரும் 14 வந்திருக்கும் இங்கே 32 + 8 என்ன வரும் 14 வரும் ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வருதா ரெண்டுமே ஈக்குவல் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸை ஆட் பண்ணுறதும் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி அதை ப்ராடக்ட் பண்ணுறதும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா distributivity of multiplication over addition or subtraction அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஓகேவா இப்போது ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா 0 இஸ் ஆடட் டு எனி நம்பர் எந்த ஒரு நம்பரோடையும் நம்ம வந்து ஒரு 0 ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ A + 0ன்னு வச்சுக்கோங்க ஏங்கிற இடத்துல நம்ம 4ன்னு வச்சுக்கலாம் 4 + 0னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது 4 தான் கிடைக்கும் இல்லையா ஸோ when 0 வந்து ஆடட் டு த எனி நம்பர் we get the same number அப்படி தானே ஓகே அதே இப்போ வந்து ஏதாவது ஒரு நம்பரோட 1 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அதே நம்பர் தான் வரும் இல்லையா 4 இப்போ அதே 4 எடுத்துக்கோம் 4 × 1 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் 4 சேம் நம்பரே நமக்கு கிடச்சிருமா ஓகேவா இப்போ 0 அப்படிங்கிறத நம்ம அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் ஓகேவா 0வை ஆட் பண்ணி எழுதுகிறோம் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் சரியா அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அதே இந்த 1 மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா இதை தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா